நீங்கள் இணைந்திருப்பது UTVயின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் செய்திகள் வாசிக்கும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உச்சநீதிமன்றத்தின் உதவியை மஹிந்த ராஜபக்ச கோரலாம். கம்பன்பில ஊகம். முச்சக்கர வண்டிகளுக்கான ஒழுங்கமைப்பு ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்படும். அமைச்சர் மங்கள சமரவீர. நல்லாட்சி அரசாங்கம் உரிமைகளை வைத்துக் கொண்டு தம்மை ஆக்கிரமிக்க நினைப்பதாக வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு. நல்லாட்சி அரசாங்கம் இலங்கையை சுதந்திர நாடாக மாற்றியுள்ளதாக அமைச்சர் ரஞ்சித் மதும பண்டார புகழாரம். 11 நாட்களின் பின்னர் இயல்பு நிலைக்கு வந்தது கேரளா. நாட்டின் கடன் தாக்கத்தை சமாளிக்க கிரீஸ் அரசினால் முன்னெடுக்கப்பட்ட யூரோ வலய 3 ஆண்டு திட்டம் வெற்றி. இனி செய்திகளில் தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். சமாதானம், மனித உரிமைகள் ஆகியவற்றுக்காக உறுதியுடன் குரல் கொடுத்தவர் கோஃபி அன்னான் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஐநா சாசனத்தின் நெறிமுறைகள், பெருமானங்கள் மற்றும் கொள்கைகளுக்கேற்ப 2 தொடர்ச்சியான 5 ஆண்டு காலங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு தலைமை தாங்கிய கோஃபி அன்னான் அவ்வமைப்பின் செயலாளர் நாயகம் பதவியை விட்டு வெளியேறிய பின்னரும் கூட சமாதானம், மனித உரிமைகள் மற்றும் மனித குலத்தின் மனசாட்சி ஆகியவற்றிற்காக உறுதியுடன் குரல் கொடுத்து வந்தார் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளர் நாயகமான கோஃபி அன்னான் அவர்களின் மறைவையிட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் குட்டேரஸ் அண்டோனியோவுக்கு அனுப்பி வைத்துள்ள விசேட அனுதாப செய்தியிலேயே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கோஃபி அன்னான் அவர்களின் மறைவையிட்டு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ள ஜனாதிபதி, அவரிடம் காணப்பட்ட உத்வேகமளிக்கும் திறன், அவரது ஞானம், உரையாடல், மென்மையாக பேசும் பாணி ஆகியவை உலக அரங்கில் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் என்று அச்செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். சிறந்ததோர் உலகை கட்டியெழுப்புவதற்காக வழிகாட்டிய தலைவர் என்ற வகையில் உலகெங்கிலும் உள்ள மக்கள் அவரை கண்ணியத்துடனும் நன்றியுடனும் நினைவு கூர்வர் என குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி, இலங்கை அரசாங்கத்தினதும் இலங்கை மக்களினதும் சார்பில் நன்றியை தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பமாக இதனை ஆக்கிக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை மறைந்த தலைவர் கோஃபி அன்னான் ஐக்கிய நாடுகள் சபைக்காக ஆற்றிய பணி அளப்பரியது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். கோஃபி அன்னான் மறைவையொட்டி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய நாடுகள் அமைப்பின் தற்போதைய பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் அவர்களுக்கு இரங்கல் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அக்கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது: 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் எமது நாடு சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட போது கோஃபி அன்னான் அவர்கள் இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தை நான் இச்சந்தர்ப்பத்தில் மிகவும் நன்றியுடன் நினைவு கூர்கிறேன். அன்று இந்நாட்டில் பாதிக்கப்பட்டு மனமுடைந்து காணப்பட்ட பெரும்பாலானோரின் உள்ளங்களுக்கு அவரது இரக்கஸ்வாபம், உணர்வு பூர்வத்தன்மை மற்றும் அமைதியான இயல்பு மிகவும் ஆறுதலாக அமைந்தது. அவர் மதிநுட்பம் மிகுந்த ஒரு மனிதராக காணப்பட்டார். அவரது மன உறுதிமிக்க குரல் மற்றும் வழிகாட்டல் மிகவும் அத்தியாவசியமான ஒரு காலத்தில் அவர் நம்மை விட்டு பிரிந்தமை உள்ளத்திற்கு மிகவும் கவலை அளிக்கின்றது. அவரது மறைவு தொடர்பாக எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியுமா என்ற உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அடிப்படை மனு ஒன்றை தாக்கல் செய்ய முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் பதவிக்கு வர வேண்டும் என கருதும் எவரும் மஹிந்த ராஜபக்ஷ தவிர வேறு எவராவது போட்டியிட்டால் தனது வாக்குரிமை குறித்த அடிப்படை உரிமை மீறப்படும் என தெரிவித்து உச்சநீதிமன்றில் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்யலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிகால் ஜெயவிக்ரம போன்ற சட்ட நிபுணர்கள் இது குறித்து தெரிவித்துள்ள கருத்துக்கள் குறித்து என்னால் கருத்து தெரிவிப்பது கடினம் என குறிப்பிட்டுள்ள உதய கம்மன்பில, முன்னாள் ஜனாதிபதி போட்டியிட முடியும் என்பதை எதனை வைத்து தெரிவித்தார்கள் என்பது தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ உச்சநீதிமன்றில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்யலாம். அதன் மூலம் முன்னாள் ஜனாதிபதி மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அனுமதியை வழங்குமாறு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையகத்திற்கு உத்தரவிடும் நிலையை ஏற்படுத்தலாம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். අපි හිතන්නේ හිටියේ නැහැ කියලානේ. ඒ අනුව අපි මේ ජනාධිපතිවරණයට ඉදිරිපත් කරන අපේක්ෂක හොයමින් හිටියේ. ඉතින් නිහාල් ජයවික්‍රම වැනි නීති ක්ෂේත්‍රයේ විද්වතෙක් එහෙම කියනවනම්
අනිවාර්යයෙන්ම ඒක කියවලා අධ්‍යයනය කරලා තමයි කියන මතයක් කියන්නේ. අපි දන්නේ එතුමා කිව්වා කියන එක පමණයි. மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதா என்பது தொடர்பில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் கருத்து என்ன என்பது பற்றி அறிய தாம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் GL பீரிஸ் இன்று தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக உயர்நீதிமன்றால் மாத்திரமே சரியான விளக்கத்தை வழங்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நல்லெண்ணம் பற்றி பேசும் அரசாங்கம் உரிமைகள் அனைத்தையும் தன்னிடம் வைத்துக்கொண்டு இராணுவத்தை தொடர்ந்தும் வடக்கில் வைத்திருப்பது எங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அரசாங்கத்தின் மனோநிலையை எடுத்துக்காட்டுகிறது என வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்று வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. கைதடியில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இடம்பெற்ற இச்சந்திப்பில் ஐரோப்பிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 40க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். வடமாகாணத்தில் அரசியல் மற்றும் அபிவிருத்தி நிலைமைகள் தொடர்பில் முதலமைச்சர் இக்குழுவினருக்கு தெளிவுபடுத்தினார். அத்தோடு இனப்பிரச்சினைக்கான தீர்வென்பது எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பிலும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பையும் வடமாகாண முதலமைச்சர் இக்குழுவினரிடம் தெரிவித்துள்ளார். இச்சந்திப்பின் பின் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த வடமாகாண முதலமைச்சர், இப்பொழுது இருக்கும் இராணுவ தளபதி மக்களுக்கு இராணுவத்தினால் பல நன்மைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது என்று கூறியிருக்கின்றார். அவர்கள் நன்மைகள் செய்து தருகின்றார்கள். ஆனால் அந்த நன்மைகள் எவ்வாறு இருக்கின்றது என்றால் எங்களுடைய மக்களை தம்பசப்படுத்துவதற்காக அதை செய்கின்றார்கள். எங்களுடைய உரித்துக்களை தந்துவிட்டு இராணுவம் இங்கு வந்து எது செய்தாலும் பரவாயில்லை, எங்களால் அப்பொழுது அவர்களுடன் பேச முடியும். இதை செய்யாதீர்கள், இப்படி செய்யுங்கள் என்று எங்களால் பேச முடியும். இப்பொழுது உரிமைகள் சகலதையும் அரசாங்கம் தன்னிடம் வைத்துக்கொண்டு இராணுவத்தை தங்களுடைய பிரதிநிதிகளாக இங்கு வைத்துக்கொண்டு எங்களுக்கு நல்லெண்ணம் பற்றி பேசுவதும் தொடர்ந்து அவர்கள் இருக்க வேண்டும் என்று கூறுவதும் எங்களை தொடர்ந்து ஆக்கிரமித்து வைத்திருக்க வேண்டிய ஒரு மனோநிலையை எடுத்து காட்டுகின்றது. அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் சம உரிமை பெற்றவர்கள். இந்த முச்சக்கர வண்டிகளுக்கான ஒழுங்கமைப்பு ஆணைக்குழு ஒன்று நிறுவப்படும் என நிதியமைச்சரும் ஊடகத்துறை அமைச்சருமான மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டிகளுக்கான ஒழுங்கமைப்பு ஆணைக்குழு ஒன்றை நிறுவுவதற்கான வரைவு தீர்வு திட்டம் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. මේ රටේ හැම කෙනෙකුටම රස්සාවක් තමන් කැමති විදියට කිරීමේ අයිතිය තියෙනවා. ඒ නිසා තමයි දැන්ටමත් මගේ අයවැය යෝජනා අනුව අපි මේ ත්‍රිවීල් රියදුරුන්ට පුහුණුවක් දැන් සංචාරක මණ්ඩල இலங்கையை ஜனநாயகம் நிலவும் சுதந்திர நாடாக நல்லாட்சி அரசாங்கம் மாற்றியுள்ளதாக சட்டம் ஒழுங்கு அமைச்சர் ரஞ்சித மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் 3 ஆண்டு கால பயணம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், முன்னைய அரசாங்கத்தில் பல முக்கிய உறுப்பினர்கள் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடன் நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்தனர். கடந்த 3 வருட கால ஆட்சியின் போது இலங்கையை ஜனநாயகம் நிலவும் சுதந்திர நாடாக நல்லாட்சி அரசாங்கம் மாற்றியுள்ளது. நல்லாட்சி அரசாங்கம் நாட்டில் குற்றச்செயல்களின் அளவை குறைத்துள்ளது. கடந்த 3 வருட கால பகுதியில் பாலியல் வன்முறை மற்றும் கொலைகள் குறைவடைந்துள்ளன. ராஜபக்ச காலத்தில் 600ஆக காணப்பட்ட கொலைகளை 400ஆக குறைத்துள்ளோம். சிறுவர் துஷ்பிரயோகம், கொள்ளை போன்ற சம்பவங்களும் குறைவடைந்துள்ளன. அதேவேளை போதைப்பொருள் ஒழிப்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த உள்ளது. தற்போதைய அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாக்காத போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு எதிர்காலத்தில் கடும் தண்டனைகள் வழங்கப்படும். மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு புகலிடம் அளித்தது. அவர்களுக்கான பாதுகாப்பை அது வழங்கியது. முன்னைய அரசாங்கத்தின் பல முக்கிய உறுப்பினர்கள் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடன் நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்தனர் என மேலும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் துஷ்பிரயோகத்தின் பின் படுகொலை செய்யப்பட்ட 14 வயது மாணவியின் வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. வவுனியாவில் துஷ்பிரயோகத்தின் பின் படுகொலை செய்யப்பட்ட 14 வயது மாணவி ஹரிஷ்ணவியின் வழக்கு விசாரணை இன்று வவுனியா மாவட்ட நீதிமன்றில் இடம்பெற்ற நிலையில் அவ்வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் நவம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.
இச்சம்பவத்துடன் தொடர்புடையவர் என சந்தேகத்தின் பேரில் அப்பகுதியில் வசிக்கும் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைகள் வவுனியா மாவட்ட நீதிமன்றில் இடம்பெற்று வந்தன. இதேவேளை வழக்கு விசாரணை இன்று நீதிமன்றில் இடம்பெற்ற நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து இது தொடர்பான குற்றப்பத்திரிகை அறிக்கை இன்றும் வராத காரணத்தினால் இவ்வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் நவம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கடந்த 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி பாடசாலை மாணவி ஹரிஷ்ணவி வவுனியா உக்கிலாங்குளம் பகுதியில் உள்ள தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். திடீர் மரண விசாரணை அதிகாரியின் விசாரணை அறிக்கையில் ஹரிஷ்ணவி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமைக்கான தடயங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி தலதா மாளிகையில் நடைபெறவுள்ள எஸ்எல் நிகழ்வை முன்னிட்டு விசேட புகையிரத சேவைகளை முன்னெடுக்க இலங்கை புகையிரத சேவைகள் தீர்மானித்துள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 25ஆம் தேதி வரையில் கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி நோக்கி செல்வதற்காக விசேட புகையிரத சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. காலை 9:50 கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி நோக்கி புகையிரதம் ஒன்று பயணிக்க உள்ளதுடன் அது மதியம் 1:15 மணியளவில் கண்டியை சென்றடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டியிலிருந்து காலை 11:45 கொழும்பிற்கும் நாவலப்பிட்டியவிற்கும் 2 புகையிரதங்கள் பயணிக்க உள்ளன. எதிர்வரும் 26ஆம் தேதி கொழும்பு கோட்டையிலிருந்து காலை 7:05 கண்டியிலிருந்து இரவு 7 மணிக்கும் 2 புகையிரதங்கள் பயணிக்க உள்ளதாக இலங்கை புகையிரத சேவைகள் அறிவித்துள்ளது. கொழும்பு மவுண்ட் லெவனியா பகுதியில் போதைப் பொருட்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் களியாட்ட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட 28 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்களியாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள சிலரிடம் பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் காணப்படுவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல்களை தொடர்ந்தே களியாட்டு நிகழ்வு நடைபெற்ற பகுதிக்கு சென்ற போலீசார் சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். அவ்வேளை அங்கு காணப்பட்ட 28 பேரிடம் போதைப் பொருட்கள் காணப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தெமட்டகுட, நுகேகுட, ராகம, புத்தளம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று கல்கிசை நீதிமன்றத்தில் இவர்களை காவல்துறையினர் ஆஜர் செய்த வேளை 28 பேரில் 15 பேர் விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போரத்தீவு பற்று பிரதேச செயலகமும் சமுர்த்தி பிரிவும் இணைந்து ஏற்பாடு செய்த போதைப்பொருள் தடுப்பு தொடர்பான தெரு நாடகம் மண்டூர் முருகன் ஆலயத்தில் இடம்பெற்றது. பிரதேசத்தில் போதைப்பொருள் பாய்ப்பவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டு வருகின்றது. இந்த நாடகத்தின் கருப்பொருள் குடிப்பாவனை இல்லாத ஒரு குடும்பம் எப்படி குடிக்கு அடிமையாக்கப்படுகின்றார்கள் என்பதாகும். இந்நிகழ்வின் போது பிரதேசத்தின் உதவி பிரதேச செயலாளர் திரு எஸ் புவனேந்திரன், சமுர்த்தி முகாமைத்துவ பணிப்பாளர் கே உதயகுமார், தலைமையக முகாமையாளர் திருமதி பி ஜீவகுமார், சமூக அபிவிருத்தி மன்ற உத்தியோகத்தர் எஸ் குபேந்திரராஜா, பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், ஆலய பரிபாலன சபை தலைவர் உட்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டுள்ளனர். பதினோரு நாட்களுக்கு பின் இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் கேரளா. கேரளாவில் கடந்த 8ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மிக பலத்த மழை பெய்து வந்த நிலையில் கேரளாவே வெள்ளக்காடாக மாறியது. தொடர் மழையால் மாநிலத்தின் 14 மாவட்டங்களில் 11 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்நிலையில் கேரளாவில் 5645 அவசர கால நிவாரண முகாம்கள் திறக்கப்பட்டன. அவற்றில் இன்று வரை 8,46,680 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இம்மழை வெள்ளத்தால் 350க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் கேரளா 11 நாட்களுக்கு பின் மீண்டும் வளமை நிலைமைக்கு திரும்பி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள 221 பாலங்கள் சேதமடைந்துள்ளது. 59 பாலங்கள் இன்னும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இவற்றை வேகமாக சீரமைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஓரிரு நாட்களில் இப்பணிகள் முடிவடைந்து இப்பாலங்கள் வழியாகவும் போக்குவரத்து தொடங்கும்.
சீனாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக சுமார் 3000 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சீனாவில் 18வது முறையாக நேற்று ரம்பியா என்ற புயல் சீனாவின் ஹெபெய் மாகாணத்தில் உள்ள ஷெங்டை நகரை தாக்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாகவும் பலத்த மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக வடக்கு சீனாவின் ஹெபெய் மாகாணத்தில் சுமார் 3000 வீடுகள் சேதமடைந்துள்ளன. சுமார் 1.5 அடி வரை நீர் தேங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மழையுடன் கூடிய காலநிலை தொடருமாக இருந்தால் ஆறுகளில் நீர்மட்டம் உயர்வடையக்கூடிய சாத்தியம் இருப்பதால் அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட கடன் பிரச்சினை மற்றும் அதன் தாக்கத்தை சமாளிக்க வடிவமைக்கப்பட்ட யூரோ வலய திட்டத்தில் 3 ஆண்டு காலத்தை கிரீஸ் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. கடந்த கெடுவமான ஒன்றாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இணைய பாவனையில் கட்டுப்பாடுகளை விதிக்க எகிப்து அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான பல புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அதன்படி நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ள அனைத்து இணையதளங்களும் முடக்கப்பட்டுள்ளன. அச்சுறுத்தலான இணையதளங்களை நடத்திச் செல்லுதல் மற்றும் பிரவேசிப்பவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இணையவழி குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காகவே இவ்வாறான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. செய்திகளில் இறுதியாக இன்றைய வானிலை. நாடு முழுவதும் காணப்படும் மழையுடனான காலநிலை இன்று இரவிலிருந்து படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடு முழுவதும் குறிப்பாக மத்திய, வடமேல், வடமத்திய, தென், சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் பதுளை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளில் இருந்து வீசக்கூடும். கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயத்தில் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நமது செய்தி அறிக்கை யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.